Hi everyone, welcome back. நாம இந்த வீடியோல செப்டம்பர் மந்த்க்கான 4th பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதுதான் செப்டம்பர் மந்த்க்கான லாஸ்ட் பார்ட்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Recently, India has signed a contract with Airbus Defence and Space Company of which country for acquisition of 56 C-295 transport aircraft for the Indian Air Force. ஒன்றும் இல்லை, இந்தியா வந்து ரீசெண்டாக இன்னொரு கண்ட்ரியோடைய இந்த ஏர்பஸ் டிஃபென்ஸ் கம்பெனி கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த C-295 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்டை வந்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக வந்து வாங்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தது தான் இந்த ஏர்பஸ் டிஃபென்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின். ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை ஏர்கிராஃப்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 56 ஏர்கிராஃப்ட் வந்து வாங்க போகிறோம். ஆல்ரெடி இந்தியாவில் நம்ம ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அருவா அப்படின்ற ஒரு ஏர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த ஏர்கிராஃப்ட், அதாவது C-295 அப்படின்ற ஏர்கிராஃப்டை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இது வந்து டெக்னாலஜி வைஸாகவும் சரி அண்ட் டிஃபென்ஸ் வைஸாகவும் சரி ரொம்பவே இம்ப்ரூவ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த 56 ஏர்கிராஃப்டில் 16 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்பெயினில் வந்து ரெடி பண்ணி ஃப்ளை ஆகிற அந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ ரிமைனிங் 40 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 40 ஏர்கிராஃப்ட்ஸை வந்து நம்மளுடைய இந்தியாவில் டாடா கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கான்ட்ராக்டில் வந்து இந்த 40 C-295 அப்படின்ற ஏர்கிராஃப்ட்ஸை வந்து யார் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாடா கம்பெனி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே எல்லா டிஃபென்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதோட இனிஷியேஷனாக தான் வந்து இந்த ஸ்பெயினில் இருந்து ஏர்பஸ் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து வாங்குற 56 ஏர்கிராஃப்டில் 16 ஏர்கிராஃப்ட் வந்து ஆல்ரெடி ஸ்பெயினை ரெடி பண்ணி நம்ம கிட்ட வந்து ஃப்ளையிங் கண்டிஷன்ஸில் தான் வந்து நம்ம கிட்ட டெலிவர் பண்ணுறாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 47 வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் பீரியட்ல இந்தியாவில் இருக்கிற டாடா கம்பெனிஸ் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான டே வந்து ரீசெண்டாக தானே செலிப்ரேட் பண்ணோம். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா October 8 தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் அதோடைய 89th ஆனிவர்சரியை வந்து இந்த இயர் ஃபவுண்டேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா VR சௌத்ரி அப்படின்ற பர்சன். ரீசெண்டாக தான் வந்து RKS பதோரியா அப்படின்ற பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு October 1ல இருந்து இந்த பதவிக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. Next one. Which body has approved the frameworks for gold exchange and social stock exchange? So exchange அப்படின்ற வேர்டு வரும்போது நமக்கு தெரியும் இல்லையா, இது எந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செபிக்கு ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அண்ட் அஜய் தியாகி அப்படின்ற பர்சன் வந்து அதில் சீஃப் பர்சனாக இருக்காங்க. அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மும்பையில் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டுக்குமான ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு, சில்வர், டைமண்ட், ஸோ இதெல்லாம் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூலியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரீசியஸ் மெட்டல் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட்டை நம்ம பூலியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூலியன் மார்க்கெட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சோசியல் சர்வீஸ்க்கான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து யாரு ரீஃப்ரேம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செபியால மட்டும்தான் வந்து இதை பண்ண முடியும். அண்ட் செபியோடைய சீஃப் பர்சன் யாரு, அஜய் தியாகி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Recently, Union Law Minister Kiran Rijiju inaugurated the country's first sport arbitration center of India in which state? In the sport ஆர்பிட்ரேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை இந்தியாவில் ஃபர்ஸ்டாக எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செக்டாராகவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எந்த செக்டாராகவே ஈவன் ஐடியா இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் செக்டார்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, எந்த செக்டார் க்ரோத் ஆக ஆக அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே தானே வரும்.
புதுசு புதுசா ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் செக்டர் வந்து ரீசெண்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரி பண்ணணும், அதை எல்லாமே என்னன்னு கேட்டு சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சென்டரை வந்து நம்மளுடைய லா மினிஸ்டர் யாரு, கிரண் ரிஜிஜு அப்படின்ற பர்சன் வந்து வச்சிருக்காரு. ஸோ இது எந்த ஸ்டேட்ல உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குஜராத் ஸ்டேட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்போர்ட் ஆர்பிட்ரேஷன் சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? எதுக்காக? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நம்மளுடைய யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அனுராக் சிங் தாக்கூர் அப்படின்றவர். ஓகேவா? அனுராக் சிங் தாக்கூர் அப்படின்ற பர்சன் தான் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆகியிருக்காங்க. பட் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்பிட்ரேஷன் சென்டரை லான்ச் பண்ணது யாருன்னா, நம்மளுடைய யூனியன் லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் குஜராத்ல வந்து ரீசெண்டா சிஎம் விஜய் ரூபானி வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் யாரு புதுசா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பூபேந்திர பேட்டல் அப்படின்ற பர்சன் தான் வந்து குஜராத்துக்கு புது சிஎம்மா வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. Which country has been elected as the external auditor to the International Atomic Energy Agency? So இந்த International Atomic Energy Agency இருக்கு இல்லையா, இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வியன்னா ஆஸ்திரியால இருக்கு. ஓகேவா? இங்க வியன்னா ஆஸ்திரியால தான் வந்து இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் பொசிஷனுக்காக இந்தியா அண்ட் ஜெர்மனி ரெண்டு கண்ட்ரியுமே வந்து ரொம்ப டஃபா ஃபைட் பண்ணாங்க. பட் ஃபைனலா யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய இந்தியா தான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் டு தி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிஸ்க்கு வந்து இந்தியாவை தான் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டஃப் ஃபைட் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனி கண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி எங்க இருக்கு அப்படின்னா, வியன்னா ஆஸ்திரியால இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1957ல வந்து இந்த எனர்ஜி ஏஜென்சிஸை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 2 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து இருக்கு. இந்த 2 ரீஜனல் ஆஃபீஸஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு டொராண்டோ எந்த கண்ட்ரில இருக்கு, கனடால இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து டோக்கியோ. ஓகேவா? டோக்கியோ வந்து ஜப்பான்ல இருக்கு. அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் வந்து 2 இருக்கு. ஓகேவா? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் வந்து அதுவும் 2 பிளேஸ்ல இருக்கு. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு நியூயார்க், இன்னொன்னு ஜெனீவா. இந்த 2 பிளேஸ்ல இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் நியூயார்க் அண்ட் ஜெனீவா. ரீஜனல் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டொராண்டோ அண்ட் டோக்கியோ இந்த 2 பிளேசஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சிக்கான ஆடிட்டர், இந்தியன் ஆடிட்டரிங் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரா யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கண்ட்ரிக்கு கொடுத்திருக்காங்க. யாரு அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலா வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் வந்து 2 யூனியன் டெரிட்டரியா ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற யூனியன் டெரிட்டரிக்கு ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜிசி முர்மு அப்படின்ற பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து WHO-க்குமே வந்து ஆடிட்டர் ஜெனரலா வந்து இருந்திருக்காரு. WHO இருக்கட்டும், அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ரோம் இட்டாலியில இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனுக்குமே வந்து இவர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஜெனரலா வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், which organization has signed an MOU with the Natural History Museum, London, to work together to collect, study and conserve faunal specimens for science and to create and exchange associated data and images. So first இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லண்டன்ல இருக்கு. ஸோ இவங்களும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்துதான் வந்து இந்த MOUக்கு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மெயினா இந்த ஃபுனல் ஸ்பீஸ்மென்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கும் அண்ட் அந்த என்டேஞ்சர்
ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்கும் ஓகேவா. ஸோ மெயினா நம்ம பண்றது அதுதானே. ஒரு ஸ்பீசிஸ் வந்து என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் அந்த கண்ட்ரில என்ன யூஸ் பண்றாங்க, ஸோ அதை நம்ம இங்க யூஸ் பண்ணலாமா, இல்ல நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்றதுக்கும் அண்ட் அவங்களுடைய அதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பேஸ்மேனுக்கான இமேஜஸ் அண்ட் டேட்டாஸ் இதை எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இவங்களுடைய மெத்தட்ஸா இருக்கட்டும் அண்ட் அதோடைய இமேஜஸ் அண்ட் டேட்டாஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக லண்டனை சேர்ந்த இந்த நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியமும் இந்தியால இருக்கிற ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்கட்டால இருக்கு ஓகேவா. ஸோ கொல்கட்டாவை சேர்ந்த இந்த ZSI அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனும் லண்டனை சேர்ந்த NHM நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் மியூசியம் இந்த 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்க்கான ரிலேட்டடான டேட்டா இமேஜஸ் அண்ட் அதை பாதுகாக்கிறதுக்கான மெத்தட்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த டைப் வந்து பண்ணியிருக்காங்க. How much amount worth of capital expenditure project was approved by finance minister in 8 states to give a timely stimulus to economic recovery? இந்த கோவிட் பேண்டமிக்னால வேர்ல்டு ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்தியாவுமே வந்து எக்கனாமிக்கல் லெவலா பார்க்கும்போது ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்தியால இருக்கிற சில ஸ்டேட்ஸ் அதாவது 8 ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்களுடைய எக்கனாமியை ரெக்கவர் பண்றதுக்காக யார் நம்ம இந்தியால வந்து ஒரு ஸ்டேட் எக்கனாமிக்கலா வீக்கா இருக்கு அப்படின்னா யாரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஓகேவா. அதனாலதான் இந்த 8 ஸ்டேட்ஸுக்குமே அவங்களுடைய எக்கனாமியை வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2903 crore ஓகேவா. ஸோ 2903 கோடி ரூபாய் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியால இருக்கிற 8 ஸ்டேட்ஸுக்கு அவங்களுடைய எக்கனாமியை வந்து ரெக்கவரி பண்றதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Recently, India and the United Arab Emirates have formally launched a negotiation on a comprehensive economic partnership agreement to be signed by which year? So யாரும் சைன் பண்ணிருக்காங்க? இந்தியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 2 கண்ட்ரி தான் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே இருக்கும். என்னது? ட்ரேடும் இருக்கும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த கண்ட்ரில இருக்கிறவங்க நம்ம யுஏல இருக்கிறவங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நமக்கு பெனிஃபிட் ஆகும், நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரில இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து யுஏல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதனால யுஏஇ பெனிஃபிட் ஆகும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவலாவே வந்து அவங்க அதாவது அந்த காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதுக்காக தான் இந்தியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பை விச் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை மார்ச் 2022 ஓகேவா. ஸோ இந்த இயர்க்குள்ளதான் வந்து இந்த டைப் யாரு ரீசென்ட்லி இந்தியா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க 2 பேருமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Which insurance company has tie up with Department of Post for print to post solutions? ஸோ எந்த கம்பெனி வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு பிரிண்ட் டு போஸ்ட் அப்படின்ற சொல்யூஷனுக்கு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய LIC தான் வந்து பண்ணியிருக்காங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஓகேவா. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ LIC கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக அவங்க அனுப்புற பாஸ்புக் டேட்டாவா இருக்கலாம், ஸோ இல்லை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொரியர் மூலமா சென்ட் பண்றாங்க ஓகேவா. அது யார் மூலியமா பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மூலியமா தான் பண்றாங்க. இந்த கொரியர் பண்றதுக்கான அந்த ப்ராசஸை வந்து என்ன நேம் சொல்றாங்க அப்படின்னா பிரிண்ட் டு போஸ்ட் ஓகேவா. ஸோ பிரிண்ட் டு போஸ்ட் அப்படிங்கிறது யாரு 2 பேரும் சைன் பண்ணிருக்காங்க? LIC அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா LIC கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கான டேட்டாவை வந்து கொரியர் மூலியமா சென்ட் பண்றதுக்காக இந்த சைனை வந்து
பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஐசியை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா என்ன நியூஸ் இருக்கு, எல்ஐசியோடைய சேர்மனே இருக்காரு இல்லையா, யாரு, எம்.ஆர். குமார் அப்படின்ற பர்சன், ஓகேவா. ஸோ அவருடைய டெனரை வந்து 60 இயர்ஸ்ல இருந்து 62 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் போஸ்டல் டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் போஸ்டல் டேவை எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 10 தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இன்டர்நேஷனல் போஸ்டல் டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 9 வந்து நம்ம இன்டர்நேஷனல் போஸ்டல் டேவை செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், who won the Norway Chess Open 2021? இந்த நார்வே செஸ் ஓப்பன் 2021 வின் பண்ணது யாரு? ஸோ வின்னர் அண்ட் ரன்னர் ரெண்டு பேருமே வந்து இந்தியாவை சேர்ந்த பர்சன்ஸ் தான். வின்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி குகேஷ் அப்படின்ற பர்சன். இவர் யாரை பீட் பண்ணி வின் பண்ணாரு அப்படின்னா ஜி இந்தியன் அப்படின்ற பர்சனை தான் வந்து பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடியே வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில வந்து ஆல்ரெடி வந்து வின் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ நார்வே செஸ் ஓப்பனை வந்து வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி குகேஷ் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. Next one. According to a report by the UK's Department of International Trade, India will become third largest importer by which year? ஓகேவா, யூகே டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூகேக்கான அந்த கண்ட்ரியோடைய லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரா இந்தியா வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இம்போர்ட்ஸ் அப்படின்னா என்னது, நம்ம ஏற்றுமதி சொல்லலாமா, மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்குற திங்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம கண்ட்ரில இருந்து மற்ற கண்ட்ரிஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம யூகே கண்ட்ரியுடைய தேர்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டரா, ஓகேவா, அதாவது அந்த யூகே கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸை வாங்குறோம் இல்லையா, ஸோ அதுல வந்து நம்ம தேர்ட் மெம்பரா வந்து தேர்ட் கண்ட்ரியா அதிகமா வாங்குற பர்சன்ஸா வந்து எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பை 2050 வந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா அண்ட் யூஎஸ்ஏ, ஓகேவா. ஸோ தேர்ட் பொசிஷன்ல நம்ம 2050 வந்து வந்துருவோம். ஸோ யூகேல இருந்து அதிகமா இம்போர்ட்ஸ் பண்ற 3 கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா, யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா அப்படிங்கிறது. இந்தியா வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2050 வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், recently India signed a pact for joint development of small satellite for which country? ஸோ இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு ஸ்மால் சேட்டலைட்டை வந்து டெவலப் பண்ண போறாங்க அந்த கண்ட்ரிக்காக அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூட்டான் கண்ட்ரி தான், ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னா இங்க இருக்கிற நம்மளுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி என்னது, இஸ்ரோ தானே. ஸோ பூட்டான் கண்ட்ரிக்கு அவங்களுடைய ஸ்மால் சேட்டலைட்டை டெவலப் பண்றதுக்கு நம்மளுடைய இஸ்ரோ வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஓகேவா. ஸோ இந்தியா வந்து எந்த கண்ட்ரிக்கு ஸ்மால் சேட்டலைட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூட்டான் கண்ட்ரிக்கு தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. What is the name of India's first official framework for air quality forecast which has been accepted internationally? நம்ம இந்தியால ஏர் குவாலிட்டி, அதாவது ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேர்ல்ட் லெவல்ல அவங்க பண்ண ரேங்கிங்ல டாப் 25 சிட்டிஸ்ல இந்தியால இருந்து 12 சிட்டிஸ் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்ற நேம் வந்து வாங்கியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காசியாபாத் தான் வந்து இருக்கு, ஓகேவா. ஸோ இதுக்காக நம்மளுடைய நேஷனல் ஏர் பொல்யூஷன் நேஷனல் கிளீன் ஏர் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சஃபர் அப்படிங்கிறது தான், ஓகேவா. ஸோ சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் ரிசர்ச் அப்படிங்கிறது தான் அதோடைய மேக்ஸிமம் ஃபுல் ஃபார்மாக வந்து வரும், ஓகேவா. சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது தான், ஓகேவா. இதை வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையே வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரிங் இந்த வின்டர் டைம்ல ஆல்ரெடி நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சீசன்ல தான் வந்து டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த ஸ்டேட்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் பர்னிங்கை வந்து பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அது பண்ணும்போது
பண்ணும்போது இன்னுமே ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அந்த ஸ்டேபிள் பர்னிங்கை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக டெல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கான டீகம்போசர் அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையே வந்து மற்ற ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டீகம்போசர் நம்ம யூஸ் பண்றதுனால, பயோ டீகம்போசரை யூஸ் பண்றதுனால நம்மளுடைய லேண்டுமே வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அண்ட் ஏர் பொல்யூஷனுமே வந்து கம்ப்ளீட்டா கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் டவர் அப்படிங்கிறத வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெல்லி கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஏர் பொல்யூஷனுக்காக வந்து இந்த ஸ்மார்ட் டவர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய இந்த ஏர் குவாலிட்டி ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வந்து இன்டர்நேஷனலாவே அக்செப்ட் பண்ணது எந்த சிஸ்டம், எந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சஃபர் அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஏர் பொல்யூஷனுக்காக ஸ்மார்ட் டவர் அப்படின்றத நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஸ்டேபிள் பர்னிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பயோ டீகம்போசரை கொண்டு வந்ததும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெல்லி கவர்மெண்ட் தான் வந்து இதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Next one. Recently, Judima, a homemade rice wine from which state got GI tag? So இந்த ஜுடிமா அப்படிங்கிறது என்ன ரைஸ் வைன் தான். ஓகேவா? அது எந்த ஸ்டேட்டுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசாம் ஸ்டேட்டுக்கு தான் வந்து இந்த ஜிஐ டேகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஐ டேக் எதுக்கு கொடுப்பாங்க? ஜியோகிராஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்மளுடைய டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸுக்கு நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஜிஐ டேக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சுஜாத் மகந்தி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எந்த ஸ்டேட்டுக்கான ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம வடகோலம் ரைஸ் அண்ட் ஒயிட் ஆனியன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ரீசெண்டா எந்த ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேர்ந்த இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? அண்ட் கேரளா ஸ்டேட்ல இருக்கிற எடையூர் சில்லி அப்படிங்கிறதுக்கும் குட்டையூர் மேங்கோ இது ரெண்டுக்கும் கேரளா ஸ்டேட்டை சேர்ந்த இது ரெண்டுக்கும் வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா லேட்டஸ்ட் நியூஸ்ல நம்மளுடைய தமிழ்நாடுக்கு வந்து கருப்பூர் அந்த பிளேஸை சேர்ந்த கலம்காரி பெயிண்டிங்ஸுக்கும் அண்ட் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த வுட் கார்விங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டுக்குமே வந்து ரீசெண்டா தமிழ்நாடை சேர்ந்த இது ரெண்டுக்குமே வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல சொன்ன மணிப்பூர்ல சேர்ந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷிராராகாங் சில்லி அண்ட் டெமெங்லாங் ஆரஞ்சு இது ரெண்டுக்குமே வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்தது தான். அண்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டார்ஜிலிங் டீ, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இந்த டார்ஜிலிங் டீக்கு தான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Recently, International Astronomical Union has named a crater on the south pole of the moon after whom? ஸோ நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து மூணில் இருக்கிற சவுத் போலுக்கு வந்து ஒரு நேமை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மூணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்த் போல், சவுத் போல், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் எல்லா சைடுமே இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சவுத் போலுக்கு ஒரு பர்சனுடைய நேமை வந்து கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேத்யூ ஹென்சன் அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டிக் ரீஜியன்ல நார்த் போல் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபுட்டா யாருடைய கால் தடம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேத்யூ ஹான்சன் அப்படின்ற பர்சனுடைய கால் தடம் தான் பதிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிக் ரீஜியன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த நார்த் போல் சைடுக்கு வந்து போயிருக்காங்க. பட் அதுலயே ஹையஸ்ட் ஒரு பீக் இருக்கும் இல்லையா, ஸோ அங்க போன ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேத்யூ ஹான்சன் அப்படின்ற பர்சன் தான். ஸோ மூணுடைய சவுத் போலுக்கு யாருடைய நேமை வச்சிருக்காங்க அப்படின்னா மேத்யூ ஹென்சன் அப்படின்ற பர்சன். ஸோ இந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆர்டிக் ரீஜியன்ல இருக்கிற நார்த் போல்லையே ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பிளேஸை ரீச் அடைஞ்ச ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றதுனால இவருக்கு வந்து இந்த ஹானரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Who was selected as the external auditor of the International Atomic Energy Agency, a prestigious institution that promotes peaceful use of nuclear energy? ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியுடைய எக்ஸ்டர்னல் ஆடிட்டரா எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்தியாவை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து எந்த பர்சன் ஆல்ரெடி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணதான் கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்ற பர்சனை தான் வந்து
செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜியோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டு ப்ரமோட் தி பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் அ நியூக்ளியர் எனர்ஜி. நம்ம இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் எனர்ஜியில அதுல ஒர்க் பண்ணி அதுக்கான இதை வந்து வச்சிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம பீஸ்ஃபுல் வேஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனே வந்து இருக்கு. ஸோ இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? வியன்னா ஆஸ்திரியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அண்ட் இதோடைய ரீஜனல் ஆஃபீஸ் வந்து 2 கண்ட்ரீஸ்ல இருக்கு. டொராண்டோ கனடா, டோக்கியோ ஜப்பான். அண்ட் இதோடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூயார்க் யுஎஸ்ஏ அண்ட் ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்ற பர்சன் வந்து இப்போ கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலா வந்து இருக்காரு. அண்ட் இவர் WHO அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனுக்குமே வந்து இந்த ஆடிட்டரா வந்து ஆல்ரெடி இருந்திருக்காரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற யூனியன் டெரிட்டரிக்கு ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்த பர்சன் யாரு அப்படின்னா கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்ற பர்சன் தான் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், recently Defense Acquisition Council headed by Defense Minister Rajnath Singh has approved a proposal of modernization and operational needs of the Indian Armed Force amounting to how much amount? ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சில் இருக்கு இல்லையா, இதுக்கு ஹெட்டா யார் இருக்கா? நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் வந்து இருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நமக்கான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ண போறோம் அப்படிங்கிறது. அதுதான் அப்ரூவ் தி ப்ரப்போசல் ஆஃப் அ மாடர்னைசேஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நீட்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அமௌண்டிங். ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது? மிலிட்ரி, ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 சர்வீஸுக்குமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இன்னும் மாடர்னைஸ் பண்றதுக்கான அப்ரூவல் தான் வந்து கொடுத்திருக்காரு. அதோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 13,165 அப்படிங்கிறது தான். 13,165 கோடி ரூபாய் வந்து இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுக்கான இம்ப்ரூவைசேஷனா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவைசேஷன் அண்ட் அதுக்கான ஆப்ரேஷன் நீட்ஸ் டெக்னாலஜி வைஸா மாடர்னைஸ் பண்றதுக்காக வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் அக்யூசியேஷன் கவுன்சிலுக்கு ஹெட்டா யார் இருப்பா அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் வந்து இருப்பாரு. நெக்ஸ்ட், which was announced as the winner in the best use of digital technology category at the CIPS Excellence in Procurement Awards 2021. இந்த CIPS-க்கான Procurement Awards 2021 வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பெஸ்ட் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி, எந்த ஆர்கனைசேஷன் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜியை பெஸ்ட் வேலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு எந்த ஆர்கனைசேஷனுக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். GEM அப்படிங்கிறது என்ன? கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸுமே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் மூலியமா வந்து சேல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மற்றவங்க வாங்குறவங்க இ பிட்டிங்கோ இ ஆக்ஷன் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்ஸுக்கான கரெக்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த அவார்டை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் அவார்ட்ஸ்ன்னு சொல்றாங்களா. ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸுமே அவங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட்ஸுக்கான கரெக்டான வேல்யூஸ் வந்து கிடைக்கிறது தான். ஓகேவா? இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் வந்து இந்த பெஸ்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இந்த டெக்னாலஜியை வந்து பெஸ்ட் வேல வந்து யூஸ் பண்ணதுக்காக அந்த ரெகக்னேஷனுக்காக தான் வந்து இந்த CIPS எக்ஸலன்ஸ் இன் ப்ரொக்யூர்மெண்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது எது ரிலேட்டடா வரும்னா மேக்ஸிமம் ஃபார்மிங் ரிலேட்டடானது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வரும். ஸோ ஃபார்மிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க எதில் சேல் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் மூலியமா தான் வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால CIPS எக்ஸலன்ஸ் இன் ப்ரொக்யூர்மெண்ட் அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி கேட்டகரிக்கு கீழே யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்க்கு கொடுத்திருக்காங்க. Recently, Kerala Chief Minister inaugurated a new digital hub at Technology Innovation Zone in which city? ஸோ நம்மளுடைய கேரளா சீஃப் மினிஸ்டர் யாரு? பினராயி விஜயன் அப்படின்றவர் தான். ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கேரளா ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சிட்டியில வந்து டிஜிட்டல் ஹப் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக டிஜிட்டல் ஹப் அப்படின்னா ஸ்டார்ட் அப்கான எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நெறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான்ல வந்து கேரளா சிஎம் வந்து அத ஃபியூச்சர பிளான் பண்ணி இந்த டிஜிட்டல் ஹப் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த சிட்டில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொச்சியில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபியூச்சர பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் அதாவது சாஃப்ட்வேர் டெக்னாலஜில இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் எவ்வளோ இனோவேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டிஜிட்டல் ஹப்ப வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொச்சி அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பினராயி விஜயன் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் ஒன். Who will head the 7-member panel formed by the government to look into a rate rationalism system review? So 7-member பேனல் கமிட்டி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரேட் ரேஷனலைசேஷன் ஓகேவா? ரேட் ரேஷனலைசேஷனுக்காக அண்ட் அந்த சிஸ்டம் ரிவ்யூக்காக ஒரு 7 மெம்பர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹெட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பசவராஜ் பொம்மை அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காரு. இவர் எந்த ஸ்டேட்டோட சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா ஸ்டேட்டோட சிஎம். அண்ட் இந்த 7 பேர் இருக்கிற கமிட்டியில கேரளாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், வெஸ்ட் பெங்காலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இது எது இந்த ரேட் ரேஷனலைசேஷன் அப்படின்றது எது ரிலேட்டடா இருக்கும்? ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டடானது தான். ஃபினான்ஸ் ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேவா? ஸோ இது எந்தெந்த ரேட்ல கொடுக்குறாங்க? 5%, 5%, 12%, 18% அண்ட் 28%. ஓகேவா? ஸோ இந்த 4 ரேட்ல வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல இந்த 4 ரேட்ல ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அண்ட் சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் இல்லாமையும் இருக்கு. ஸோ இந்த கமிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ரிவ்யூஸை தான் வந்து அவங்க பாக்குறாங்க. ஓகேவா? எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை, ஸோ அதை ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ் 5%, 12% லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி வேணாம். ஸோ இந்த மாதிரியான ரிவ்யூஸ் ரேட்டை வந்து ரேஷனலைஸ் பண்றதும் அண்ட் அந்த ஜிஎஸ்டியை வந்து ரிவ்யூ பண்றதும் தான் வந்து இவங்களுடைய வேலையே. ஓகேவா? ஸோ இந்த 7-member பேனல் கமிட்டி இந்த கவர்மெண்ட் லுக் இன்டு அ ரேட் ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறது அண்ட் ரிவ்யூ சிஸ்டம். இதுக்கு யார் ஹெட்டா இருக்கா அப்படின்னா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பசவராஜ் பொம்மை அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. இது எத்தனை மெம்பர் உள்ளடக்கிய கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 7-member கமிட்டி. எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ சிஸ்டம் தான் வந்து இவங்க பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். Recently, which country successfully flight tested ரேத்தியான் ஹைப்பர்சோனிக் வெப்பன் அப்படிங்கிறது? ஓகேவா? எந்த கண்ட்ரி வந்து இந்த ரேத்தியான் ஹைப்பர்சோனிக் வெப்பனை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க? டிஃபென்ஸ் வைஸா சரி, எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ரொம்ப பயங்கரமாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அதுல கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். யூஎஸ், ரஷ்யா, சைனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடா புதுசா வந்து அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இந்த ரேத்தியான் ஹைப்பர்சோனிக் வெப்பன் இருக்கு இல்லையா? இது எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் சவுண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். பட் அந்த சவுண்டை விட 5 டைம்ஸ் ஜாஸ்தியா இந்த ரேத்தான் ஹைப்பர்சோனிக் வெப்பன் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒரு ஹைப்பர்சோனிக் வெப்பனை மேனுஃபேக்சர் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேற யாரும் இல்லை, யூஎஸ்ஏ கண்ட்ரி தான் வந்து இதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் வைஸ் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது, எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ட் ஃபியூச்சரை நோக்கி எவ்வளோ இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு போறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியும். ஸோ சவுண்டை விட 5 டைம்ஸ் அதிகமா வந்து இந்த ஹைப்பர்சோனிக் வெப்பன் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்தோட நேம் தான் வந்து ரேத்தியான் அப்படிங்கிறது. எந்த கண்ட்ரி பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ்ஏ தான் வந்து ரீசெண்டா இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. With which country India signed a MOU for exchange of white shipping information and to boost a maritime security cooperation? So again இது ஒரு MOU question. இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரி சேர்ந்து இந்த white shipping informationக்காக சைன் பண்ணியிருக்காங்க and it to boost the maritime security cooperation. ஓகேவா? ஸோ ஒயிட் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கூட்ஸை ட்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன், அது ரிலேட்டடா இருக்கிறத தான் வந்து நம்ம ஒயிட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் கிரே ஷிப்பிங்னு ஒன்று இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? கிரே ஷிப்பிங் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் இல்லை அது ரிலேட்டடா யூஸ் பண்றத வந்து
நம்ம கிரே ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிளாக் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா இல்லீகல் மேட்டர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பிளாக் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரி வந்து இந்த ஒயிட் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷனுக்காக, அதாவது நம்மளுடைய கூட்ஸ் ட்ரேட்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் நம்மளுடைய செக்யூரிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ஓமன் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்தியா அண்ட் ஓமனுக்கும் நடுவில் நடக்கிற நேவல் எக்ஸசைஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நசீம் அல் பஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, நசீம் அல் பஹர் அப்படின்றது இந்தியா அண்ட் ஓமனுக்கும் நடுவில் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இந்தியா அண்ட் ஓமன் ஒயிட் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷனுக்காக எந்த 2 கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க? இந்தியா அண்ட் ஓமன் சைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்ன? கூட்ஸ் ரிலேட்டடான ட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம ஒயிட் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர்ம் ஃபோர்ஸ் ரிலேட்டடான ட்ரேடிங்கை வந்து கிரே ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இல்லீகல் ட்ரேடிங்கை வந்து நம்ம பிளாக் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். Next one. Recently, a task force has been set up to firm up sustainable financing roadmap. Who will head this committee? So, recently, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? இந்த சஸ்டைனபிள் ஃபினான்ஸுக்காக. ஓகேவா? சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் வந்து இருக்கணும், அதுக்கான ஒரு ரோட் மேப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி செட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஜய் சேத் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரோட் மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்காவே இருக்கலாமே. இப்ப நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், ஃபைனலா நமக்கு நம்ம முடிக்கிற வேண்டியதை வந்து இதுல முடிக்கணும் அப்படிங்கிறது. இப்ப ஸ்டடி பிளானே நம்ம பண்ணுவோம் இல்லையா, எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த டைம் ஒதுக்கி இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இது வந்து எதுக்காக? சஸ்டைனபிள் ஃபினான்ஸ்க்காக. நம்மளுடைய கண்ட்ரியோடைய ஃபினான்சிங் வந்து சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்றதுக்கான ரோட் மேப் தான் இது. ஸோ இது எது சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இ அப்படிங்கிறது என்விரான்மெண்ட், எஸ் அப்படிங்கிறது சோஷியல், ஜி அப்படிங்கிறது கவர்னன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணுலையுமே வந்து ஃபினான்ஸுங்க சஸ்டைனபிலிட்டியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கமிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய ஹெட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சேத் அப்படின்ற பர்சன் தான் வந்து அதோடைய ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which department has signed a MOU with Bill and Melinda Gates Foundation to support India's livestock sector? ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஆர்கனைசேஷனும் அண்ட் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, பில் கேட்ஸ் உடைய ஃபவுண்டேஷன் இந்தியாவில் இருக்கிற லைஃப் ஸ்டாக்கிங் செக்டாருக்காக. ஸோ இந்த லைஃப் ஸ்டாக் செக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, கவுஸாக இருக்கலாம், கோட்ஸாக இருக்கலாம், கால்நடைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஹென்ஸ். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறத தான் வந்து நம்ம லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த இதில் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் உடைய யார் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸும் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற லைஃப் ஸ்டாக்கை வந்து அந்த செக்டாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடா ஒரு நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கு. ஓகேவா? இந்த யாக் அனிமல் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சிக்கிம் எடுத்துக்கலாம், இல்லை அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல வந்து நம்ம எப்படி ஆடு மாடுகளை வந்து கால்நடைகளா வளர்க்குறோமோ அவங்கள வந்து இந்த யாக் அப்படின்ற அனிமலை வந்து அந்த ஸ்டேட்ல வந்து வளர்ப்பாங்க. ஓகேவா? ஆனா பட் இந்த அனிமலுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெவியா குளிர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ஒத்துக்காது, இது சீக்கிரமாவே இறந்துடும். ஓகேவா? பட் சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ஸ்டேட் எல்லாமே வந்து ஹெவியா கோல்டு இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். வின்டர் சமயத்துல வந்து ரொம்ப அதிகமா கோல்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சீக்கிரமாவே இறந்துறதுனால அங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அதனால நம்மளுடைய அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யாக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இறந்தா கூட நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால அங்க இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? கால்நடைகள் எல்லாம் பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக இருக்கிறத தான் வந்து நம்ம லைஃப் ஸ்டாக் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த லைஃப் ஸ்டாக் செக்டாருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்தியால எந்த ஆர்கனைசேஷன் இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். இவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க? இந்த லைஃப் ஸ்டாக் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பில் கேட்ஸ் உடைய ஃபவுண்டேஷன் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் கூட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which organization issued a master circular on transfer of NPAs, securitization of standard assets? So NPAs வந்துருச்சு. So NPA க்கான சர்க்குலர் வந்து யாரு இஷ்யூ பண்ண முடியும்? இந்தியால இருக்கிற ஒரே ஒரு ஆர்கனைசேஷனால மட்டும்தான் வந்து இஷ்யூ பண்ண முடியும். யாரு அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ என்பிஏ அப்படிங்கிறது என்ன? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ 90 டேஸ் வரைக்குமே அந்த லோனுக்காக எந்த அமௌண்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் எதுவுமே பே பண்ணாம இருக்கிற பட்சத்துல அந்த லோன்ஸை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுல 90 டேஸ் வரைக்கும் எதுவும் பே பண்ணல அப்படின்னா 90 டேஸ்க்கு அப்புறமா இருக்கிறத நம்ம சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 இயர் வரைக்குமே எந்த அமௌண்ட்டும் அந்த லோனுக்காக எந்த அமௌண்ட்டுமே இன்கம் வரல அப்படின்னு சொல்லி எதுவுமே பே பண்ணல அப்படின்னா அது டவுட்ஃபுல் அசெட்டா மாறும். அதுக்கப்புறமா வந்து பேங்குக்கே தெரியும் இல்லையா, இதுக்கப்புறம் இந்த லோன் ரிலேட்டடா நமக்கு எந்த இன்கமுமே வர போறது இல்ல. அந்த சமயத்துல வந்து அது லாஸ் அசெட்டா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த என்பிஏ மாஸ்டர் சர்க்குலர் டிரான்ஸ்ஃபரை வந்து யாரு செக்யூரிட்டிசேஷன் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் யார் இஷ்யூ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஐ உடைய கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்த தாஸ் தான் வந்து இருக்காரு. 25th கவர்னரா வந்து இருக்காரு. அண்ட் ஆர்பிஐ டெபுட்டி கவர்னரா எத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 4 பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? யார் யாரு? மகேஷ் குமார் ஜெயின், மைக்கேல் டி பத்ரா, டி ரவிசங்கர் அண்ட் ராஜேஸ்வர் ராவ். இவங்க 4 பேரும் தான் வந்து ஆர்பிஐ உடைய டெபுட்டி கவர்னரா இருக்காங்க. அண்ட் ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா April 1st 1935 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆர்பிஐ ஆக்ட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1934 தான் வந்து ஆர்பிஐ ஆக்ட். ஓகேவா? Next one. Which application was launched by Flipkart to offer a flexible earning opportunities to individual service agencies and technicians? Flipkart வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்வீஸ் ஏஜென்சிஸ் இல்லை டெக்னீஷியன்ஸ் யாராக வேணா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒன்று வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ஸில் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம், ஒரு சர்வீஸ் ஏஜென்சி, அப்படி இல்லைன்னா டெக்னீஷியன்ஸ் கூட ஒரு ஃபீல்டில் டெக்னீஷியன்ஸாக கூட இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய டைமில் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதோடைய நேம் அது என்ன அப்ளிகேஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணி நமக்கான ஃப்ளெக்சிபிள்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்றது மூலியமா வந்து நம்ம தேடிக்கலாம். ஓகேவா? பேசிக்கா இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். நெக்ஸ்ட் ஒன். Who is the author of book My Life in Full, Work, Family and Future? ஸோ இந்த புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெப்சிகோ உடைய ஃபார்மர் சிஇஓ யாரு? இந்திரா நூயி அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து 24 இயர்ஸாக பெப்சிகோல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ மை லைஃப் இன் ஃபுல் ஒர்க் ஃபேமிலி அண்ட் ஃபியூச்சர் அப்படிங்கறத எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா நொயி அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். as per annual global startup ecosystem report 2021, which Indian city maintained its first position in the emerging ecosystem ranking, outperforming other fast growing ecosystem in areas of funding, performance, market research and talent? ஸோ எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா?
குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கிற எந்த சிட்டி வந்து எமர்ஜிங் எக்கோசிஸ்டம் ரேங்கிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எமர்ஜிங் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வளர்ந்துட்டு வர்றதுல. ஓகேவா? ஸோ இந்த இப்போ வளர்ந்துட்டு வர்ற அந்த இதுல வந்து எந்த சிட்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதோட ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கலாம், அண்ட் ஃபண்டிங், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசர்ச், டேலண்ட், இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லயுமே ஒரு எமர்ஜிங் சிட்டியா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை சிட்டி தான் இருக்கு. அண்ட் இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணி என்ன நேம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கிற எமர்ஜிங் எக்கோசிஸ்டம் எது, எந்த சிட்டில வந்து அதிகமாக எமர்ஜிங் எக்கோசிஸ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பை சிட்டி தான் வந்து எமர்ஜிங் எக்கோசிஸ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Who is the author of book titled The Fractured Himalaya? How the past shadows the present in India-China relationship. So இந்த book எழுதினது The Fractured Himalaya, How the Past Shadows the Present in இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப். எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிருபமா ராவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இண்டோ சைனா வார் எப்போ நடந்தது? இண்டோ சைனா வார் 1961 to 1962. ஸோ இந்த பீரியட்ல தானே வார் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அண்ட் சைனா வந்து கொஞ்சம் பிளேஸை இந்தியாவில் வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து ஃப்ராக்சர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இந்தியா அண்ட் சைனாக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் வந்து இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கை எழுதினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிருபமா ராவ் அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன். விச் ஸ்டேட் லான்ச்டு Samparpan portal for people to offer a voluntary services. Okay, sorry, Samarpan portal. Which state launched Samarpan portal for people to offer a voluntary service? So voluntary service அப்படிங்கிறது என்ன? வாலண்டியரா போய் நான் சர்வீஸ் கொடுக்கறது. அது எஜுகேஷனா இருக்கட்டும், ஸ்கில்லா இருக்கட்டும், ஃபார்மிங்கா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வாலண்டியராகவே நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறது. ஸோ வாலண்டியரா போகும்போது அது ஃப்ரீயா தான் பண்ண முடியும், அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ இந்த வாலண்டரி சர்வீஸ்க்காகவே ஒரு போர்ட்டலை வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன போர்ட்டல், அதோட நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமர்ப்பன் அப்படிங்கிறது. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஹரியானா ஸ்டேட்டோடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோகர் லால் கட்டர் தான் வந்து சிஎம்மா இருக்காரு. அண்ட் ஹரியானாவுடைய கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்டாரு தட்டாத்தாரியா அப்படின்ற பர்சன் தான் வந்து ஹரியானாவுடைய கவர்னரா இருக்காங்க. ஸோ சமர்ப்பன் போர்ட்டலை யார் லான்ச் பண்ணியிருக்கா? ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த சமர்ப்பன் போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா செக்டார்ஸுக்குமே வாலண்டியரா வந்து அவங்க ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த சமர்ப்பன் போர்ட்டல். நெக்ஸ்ட் ஒன். Recently, who resigned as a Naga Peace Tax interlocutor from the center? ஓகேவா? ஸோ ரீசெண்டா இந்த நாகா பீஸ் டேக்ஸ்ல இருந்து யாரு ரிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்டர் ஏரியாஸாக தானே இருக்கும். ஸோ இதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கும். அண்ட் மிலிட்ரிஸ் வந்து இன்னுமே அந்த ஏரியாஸில் வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சம் ஏரியாஸை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்லையுமே வந்து ஒரு 6 months வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலேயுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட நாகா பீப்புளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களும் அண்ட் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தவங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த பீஸ் டாக்கு போவாங்க. ஸோ அந்த பீஸ் டாக்ல இருந்து ரீசெண்டா யார் ரிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா RN ரவி அப்படின்ற பர்சன். ஸோ RN ரவி வந்து நாகாலாந்துக்கு கவர்னரா இருந்தாரு. இப்போ RN ரவி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ நாகாலாந்துக்கு கவர்னரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெகதீஷ் முகி அப்படின்ற பர்சன். அசாமுடைய கவர்னரை தான் வந்து அடிஷ்னல் சார்ஜா நாகாலாந்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்சாபுடைய கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் அப்படின்ற பர்சன். ஓகேவா? இவங்க வந்து தமிழ்நாடு கவர்னரா இருந்தாங்க. அண்ட் இவரை வந்து பஞ்சாப் ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் உத்தரகாண்ட் ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணதுல உத்தரகாண்டோடைய கவர்னரையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குர்மீத் சிங் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ குர்மீத் சிங் பர்சன் பேபி ராணி மௌரியா அப்படின்றவங்க உத்தரகாண்ட் கவர்னர் ரிசைன் ஆனதுக்கு அப்புறமா புதுசா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குர்மீத் சிங் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Recently, which state sweet cucumber got GI tag? ஸோ எந்த ஸ்டேட்டோட ஸ்வீட் குக்கும்பருக்கு வந்து ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து நாகாலாண்டுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நாகாலாண்டு சிஎம் யாரு? நெஃபுரியோ அப்படின்றவர். கவர்னர் இப்போ தானே பார்த்தோம், ஜெகதீஷ் முகி அப்படின்ற பர்சன் தான் வந்து கவர்னரா இருக்காங்க. அண்ட் நோட்டங்கி அப்படிங்கிற நேஷனல் பார்க் வந்து நாகாலாந்துல இருக்கு. அண்ட் நாகாலாந்துல செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து நாகாலாந்துல செலிப்ரேட் பண்றோம். Who was re-elected chairman of Press Trust of India? So Press Trust of Indiaக்கு வந்து சேர்மனை ரீஅப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க. புதுசா யாரையும் அப்பாயிண்ட் பண்ணல, ஆல்ரெடி இருந்த பர்சனை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவிக் சர்க்கார் அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மனா யாரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அவிக் சர்க்கார் அப்படின்ற பர்சன். As per RBI, what has been set as a ways and means advances limit for the central government during the financial year 2022? So first in the ways and means advances என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கான சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், இல்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெம்பரவரி நீட்ஸ்க்காக ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குற லோன்ஸை தான் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதே கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து நார்மலா வாங்குற லோன்ஸை வந்து அவங்க ரெப்போ ரேட்டுக்கு கீழே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து நார்மலா வாங்குற லோன் கிடையாது. அந்த டெம்பரவரி நீட்ஸ்க்காக. டெம்பரவரி நீட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிஸ்மேச்சஸ் இருக்கும் இல்லையா? டேட்டா மிஸ்மேச்சஸ் இருக்கும். ஸோ அவங்க பை தி எண்ட் ஆஃப் தி டே வந்து பேங்க்ல எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே டேலி ஆகணும். சம்டைம்ஸ் அது வந்து டேலி ஆகாது. ஸோ அப்படி டேலி ஆகாத பட்சத்தில் அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ கிட்ட இருந்து இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்க்கு கீழே வந்து லோன் வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி வாங்குற லோனை, இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் இருக்கு இல்லையா, இப்படி வாங்குற லோனை அவங்க வித்தின் 3 மந்த்துக்குள்ள வந்து ரீபே பண்ணிடணும். ஓகேவா? இதோடைய டைம் பீரியட் என்ன? வித்தின் 3 மந்த்ஸ் தான். அந்த 3 மந்த்ஸுக்குள்ளேயே வந்து யாரு ஆர்பிஐ கிட்ட இருந்து லோன் வாங்கினாங்களோ அவங்க வந்து ரீபே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படிங்கிறத சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? டெம்பரவரி டேட்டா மிஸ்மேச்சஸ்க்காக பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குற லோன்ஸை தான் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இந்த லோனை வித்தின் 3 மந்த்ஸ் ஆஃப் பீரியட் டைம்ல, எந்த டேட்ல இருந்து லோன் வாங்குறாங்களோ அந்த டேட்ல இருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளார இந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுல ஆர்பிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கான வேஸ் அண்ட் மீன்ஸ்க்கான அட்வான்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50,000 crore வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் ஆடியோ புக் ஜங்கிள் நாமா அப்படிங்கிறது? ஸோ இந்த ஜங்கிள் நாமா அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அமிதாப் கோஷ் அப்படின்ற பர்சன். ஓகேவா? இவர் 2008ல வந்து ஞானபீட் அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் லிவிங் மவுண்டைன், இன்னும் நிறைய புக்ஸை வந்து அமிதாப் கோஷ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த ஜங்கிள் நாமா அப்படிங்கிறது எது ரிலேட்டடான புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்பன்ஸ் இருக்கு இல்லையா? சுந்தர்பன்ஸ் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு இல்லையா? அந்த சுந்தர்பன்ஸ் பத்தின ஸ்டோரி தான் இருக்கு. அங்க இருக்கிற காடஸை பத்தின ஸ்டோரி தான் வந்து இந்த ஜங்கிள் நாமா அப்படின்ற புக். அண்ட் இந்த புக்கை எழுதினது யாரு? அமிதாப் கோஷ் அப்படின்ற பர்சன். இவருக்கு 2018ல ஞானபீட் அவார்டுமே வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், who is the author of the book? who is the author of the novel 400 days? இந்த 400 days அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேத்தன் பகத் அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஒன் அரேஞ்ச்டு மர்டர் அப்படிங்கிறது, கேர்ள் இன் தி ரூம் 105, 2 states,
ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த 2 ஸ்டேட்ஸ் ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட், ரெவல்யூஷன் 2020 இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ஹிந்தில ஃபிலிமா கூட எடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் 3 மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ 400 டேஸ் அப்படிங்கிறது அவருடைய ரீசன்ட் புக். இது எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேத்தன் பகத் அப்படின்ற பர்சன் தான் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Recently, Prime Minister Narendra Modi launched the Ayushman Bharat Digital Mission. It is being implemented in pilot phases in how many union territories? ஸோ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஆயுஷ்மான் பாரத்கான டிஜிட்டல் மிஷனை வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதை பைலட் பேசிஸ்ல எத்தனை யூடிஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 யூடிஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த யூடிஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டெல்லியில வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ரிமைனிங் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன் எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்லையுமே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத், ஃபர்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது என்ன? ஆயுஷ்மான் பாரத்தை வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரதான மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலியமா பெர் இயருக்கு 5 லேக் வரைக்குமான மெடிக்கல் கிளைம்ஸை வந்து நம்ம மெடிக்கல் பில்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பெர் ஃபேமிலிக்கு 5 லேக் வரைக்கும் கொடுப்பாங்க. இது மூலியமா எத்தனை 10 கோடி குடும்பங்கள் வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பர்சனா பார்த்தோம் அப்படின்னா 50 கோடி பேர் வந்து இதனால பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆயுஷ்மான் பாரத்ல வந்து டிஜிட்டல் மிஷனை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்டுல வந்து நமக்கான ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் இது மூலியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இப்போ யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆனா கூட ஆம்புலன்ஸ்ல போகும்போதே அவங்களுக்கான ஹெல்த் மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்த்துட்டு நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பாரத்துடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ்ல இந்த பைலட் பேசிஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா 6 யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. Next one. Which city was named as UNESCO's World Book Capital for 2023? So 2023ல யுனெஸ்கோடைய வேர்ல்ட் புக் கேபிட்டலா எந்த சிட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அக்காரா அப்படிங்கிறது. அக்காரா எந்த கண்ட்ரியை கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கானாவுடைய கேபிட்டல் தான். ஓகேவா? ஸோ இது வந்து 2023. ஸோ 2021ல எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிப்லிசி அப்படின்ற சிட்டி. அண்ட் 2022ல வந்து மெக்சிகோவை சேர்ந்த கவுடல்ஜாரா அப்படின்ற சிட்டி. ஓகேவா? என்ன சிட்டி? கவுடல்ஜாரா அப்படின்ற சிட்டி. எதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்ட் புக் கேபிட்டலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த சிட்டில இருக்கிற யங்கர் பர்சன்ஸ்ல இருந்து எல்டர் பர்சன்ஸ் வரைக்குமே வந்து புக் ரீடிங் ஒரு ஹேபிட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அண்ட் அது மூலியமா யங்ஸ்டர்ஸை வந்து இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வேர்ல்ட் புக் கேபிட்டலை எவ்ரி இயர் வந்து யுனெஸ்கோ வந்து கனெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. யுனெஸ்கோட கேபிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து அங்கதான் இருக்கு. அண்ட் ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், என்னது ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், இது எல்லாமே எங்க ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Who was anonymously elected as the chairman of Audit Bureau of Circulations for 2021 to 2022? So இந்த ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு சேர்மனா வந்து எந்த பர்சனா அனானிமஸா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஆடிட் பியூரோ சர்க்குலேஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஆடிட் பியூரோ தான் வந்து இது. ஓகேவா? மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் ரிலேட்டடா இருக்கிற அந்த ஆடிட் பியூரோக்கு தான் வந்து அதோடைய நேம் தான் ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. இதுக்கு ஹெட்டா வந்து யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேவ்பிராட்டா முகர்ஜி அப்படின்றவங்க. ஓகேவா? தேவ்பிராட்டா முகர்ஜி அப்படின்ற பர்சன்ல தான் ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷனுக்கு வந்து சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற ஆடிட் பியூரோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன். ரீசென்ட்லி பிட்காயின் pseudonymous creator Santoshi
Nakamoto first statue was unveiled in which country? ஸோ இந்த பர்சன் இருக்கார் இல்லையா, சட்டோஷி நக்கமோட்டோ. ஸோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்டா பிட்காயின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர். ஓகேவா, எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2009 வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ இவர் கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ பிட்காயின்ஸ் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 21 மில்லியன் பிட்காயின்ஸை வந்து இவர் அந்த சாஃப்ட்வேர்ல வந்து உருவாக்குனாரு. ஓகேவா, ஸோ 2009 இதோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருந்தது. பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்ல வந்து ஒரு பிட்காயினோட வேல்யூ வந்து 40 lakhs வரைக்குமே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ பிட்காயின் அப்படிங்கிறத நம்ம டிஜிட்டல் கரன்சி அப்படி இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிஜிட்டல் கரன்சியை கண்டுபிடிச்ச பர்சன் யாரு அப்படின்னா சந்தோஷி நக்கமோட்டோ அப்படின்றவர். ஸோ இவருக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு கண்ட்ரி வந்து அவருடைய ஸ்டாச்சுவா ஒரு கண்ட்ரி வந்து அங்க அன்வீல் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற எந்த கண்ட்ரியும் இல்லை, ஹங்கேரி தான். ஓகேவா, ஸோ ஹங்கேரியோடைய கேபிட்டல் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புடபெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஹங்கேரியோடைய கேபிட்டலா இருக்கு. ஸோ பிட்காயினை கண்டுபிடிச்சவர் யாரு, சட்டோஷி நக்கமோட்டோ அப்படின்றவர். ஸோ எப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னா 2009 அவர் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ல வந்து அவர் 21 மில்லியன் அந்த அளவுக்கு தான பிட்காயின்ஸை தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணாரு. ஓவர் தி பீரியட் ஆஃப் 12 இயர்ஸ்ல பிட்காயினுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து ஒரு பிட்காயினுடைய வேல்யூ 40 lakhs கிட்ட வந்து இருக்கு. ஸோ அவருடைய ஸ்டாச்சுவை எந்த கண்ட்ரி அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹங்கேரி தான் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுவிட்சர்லாண்டுடைய கேபிட்டல் என்னது, பேர்ன் அப்படின்றது. அண்ட் அதோடைய கரன்சி வந்து ஃப்ராங்க். டென்மார்க்குடைய கேபிட்டல் என்னது, ஹோப்பன் ஹேகன் அப்படிங்கிறது. ஃபின்லாண்ட் வந்து ஹெல்சின்கி அண்ட் அதோடைய கரன்சி வந்து யூரோ. அண்ட் ஜப்பானுடைய கேபிட்டல் என்னது, டோக்கியோ அண்ட் அதனுடைய கரன்சி வந்து என் அப்படிங்கிறது. Recently, India has launched a new public-private task force on hydrogen and biofuels to expand the use of a clean energy technologies with which country? Already நம்ம clean energy technology யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, renewable energy அதிகமாக யூஸ் பண்ணணும், ஸோ கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும், ஸோ 1.5 டிகிரிக்கான செல்சியஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாரிஸ் டிக்ளரேஷன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து நிறைய விதத்தில் வந்து இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் அண்ட் பயோஃபீல்ஸ்க்கான யூசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு கண்ட்ரி கூட வந்து சைன் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை நம்மளும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஹைட்ரஜன் அண்ட் பயோஃபியூல்ஸ்க்காக எந்த கண்ட்ரி கூட சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏ கூட பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்தியா அண்ட் யூஎஸ் ஸோ பப்ளிக் ப்ரைவேட் டாஸ்க் ஃபோர்ஸில் தான் சேர்ந்து இந்த ஹைட்ரஜன் அண்ட் பயோஃபியூல்ஸை யூஸ் பண்ணி கிளீன் எனர்ஜியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் டு வேர்ல்ட்ஸ் ஆர்ச்சரி அத்லெட் கமிட்டி ஃபார் அ 4-year term? ஸோ இந்த வேர்ல்ட்ஸ் ஆர்ச்சரி அத்லெட்ஸ் கமிட்டிக்கு 4 years டேர்ம்ல வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு பர்சன். அவர் யாரு அப்படின்னா அபிஷேக் வர்மா அப்படின்ற பர்சனை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வேர்ல்ட் ஆர்ச்சரி அத்லெட்டிக், ஓகேவா, அந்த கமிட்டிக்கு எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த அபிஷேக் வர்மா அப்படின்ற பர்சனை தான் வந்து 4-year டேர்ம்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. Who took over as a new 34th Director General of National Cadet Corps? ஸோ என்சிசி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் யூனிஃபார்ம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, ஸோ அதோடைய 34th டைரக்டர் ஜெனரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குர்பீர் பால் சிங் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்சிசி டேவை வந்து நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா November 25 வந்து என்சிசி டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்சிசி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ என்சிசிக்கான ரிவ்யூ கமிட்டி ஹெட்டா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பைநாத் பாண்டே அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கமிட்டியில வந்து மகேந்திர சிங் தோனி அண்ட் மஹேந்திரா உடைய சேர்பர்சன் ஆனந்த் மஹேந்திரா இந்த மாதிரி ஒரு 15 members இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ என்சிசி டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா November 25 செலிப்ரேட் பண்றோம். அதோடைய 34th டைரக்டர் ஜெனரலா குர்பீர் பால் சிங் அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரம்பீர் சிங் அப்படின்ற பர்சன் யாரு,
இந்தியன் நேவல் சீஃப் தான் வந்து கரம்பீர் சிங் அப்படின்ற பர்சன். அண்ட் இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் முகுந்த் நர்வானே அப்படின்ற பர்சன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஆர் சௌத்ரி, விவேக்ராம் சௌத்ரி அப்படின்ற பர்சன் தான் வந்து இருக்காங்க. Who was anonymously elected the first woman speaker of Gujarat Assembly? So Gujarat Assembly உடைய first woman speaker யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிமாபென் ஆச்சாரியா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் குஜராத்ல ரீசெண்டா சிஎம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பூபேந்திர பாட்டில் அப்படின்ற பர்சன். அண்ட் ரீசெண்டா பஞ்சாப் கவர்மெண்ட்டுமே வந்து அவங்களுடைய சிஎம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அமரேந்தர் சிங் ரிசைன் பண்ணதுனால அவருடைய பேர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரண்ஜித் சிங் சானி அப்படின்ற பர்சன் தான். ஓகேவா? Recently, who was appointed as a global brand ambassador of Mastercard? So Mastercardக்கு brand ambassador-ஆ யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்னஸ் கால்சன் அப்படின்ற பர்சன். இவர் எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு செஸ் பிளேயர், நார்வே கண்ட்ரியை சேர்ந்த ஒரு செஸ் பிளேயர் தான் வந்து இவர் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செஸ்ல வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து நிறைய டைம் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு முன்னாடி வந்து லியோனல் மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து மாஸ்டர் கார்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக வந்து இருந்திருக்காங்க. Who has been appointed as a president of All India Management Association? ஸோ இந்த ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுக்கு வந்து பிரசிடென்ட்டா யாரு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி.கே. ரங்கநாதன் அப்படின்ற பர்சனை தான் வந்து ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோவிந்த் சிந்தலா இருக்கார் இல்லையா, இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நபார்டுடைய சேர்மன். ஓகேவா? நபார்டுடைய சேர்மன் யாரு? கோவிந்தராஜ் சிந்தலா அப்படின்ற பர்சன். அண்ட் பங்கஜ் அத்வானி வந்து இந்தியாவில் இருக்கிற இந்தியா உடைய ஸ்னூக்கர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். Which organization tested a new version of the Akash missile, Akash Prime, from the integrated test range Chandipur, Odisha? So Chandipur, Odisha-ல இந்த ஆகாஷ் பிரைம் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேவா? சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தான் இந்த ஆகாஷ் பிரைம் அப்படின்றது. இது ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதை இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆகாஷ் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆகாஷ் பிரைம் அப்படிங்கறதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை தான் வந்து ஆக்டிவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை இந்த ஆகாஷ் பிரைம்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை யாரு டெவலப் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஆர்டிஓ தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஆர்டிஓ உடைய ஹெட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சதீஷ் ரெட்டி அப்படின்ற பர்சன். அண்ட் இவருக்கு வந்து ரீசெண்டா ஆரியப்பட்டா ஆஸ்ட்ரானமிக்கல் அவார்டுமே வந்து சதீஷ் ரெட்டி அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஆகாஷ் பிரைம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாமே ட்ரோன்ஸ் மூலியமா வேவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஸோ இது வந்து ட்ரோன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கண்ட்ரியில் ஏதாவது சஸ்பீஷியஸான ட்ரோன்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து இதோடைய வேலை. அண்ட் டிஆர்டிஓடைய ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சதீஷ் ரெட்டி அப்படின்ற பர்சன். இவருக்கு ரீசெண்டாக ஆரியப்பட்டா ஆஸ்ட்ரானமிக்கல் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட். How much amount was approved by Asian Development Bank for integrated flood management in India? So integrated flood management-ஆக ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 251 million. ஸோ ஏதாவது புயல் வரும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகுறோம் இல்லையா, ஸோ ஃப்ளட் வந்துருச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லா பிளேசஸ்லுமே வந்து ஃப்ளட்டாக தான் இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ
இந்த பிளேசஸை வந்து நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளட் வந்தால் கூட அதனால வந்து அதிகமாக நமக்கு அஃபெக்ட் வந்து ஆகாது. ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 251 மில்லியனை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிலா பிலிப்பைன்ஸில் இருக்குது. அண்ட் ஏடிபி வந்து நம்மளுடைய ஜிடிபி க்ரோத்தை வந்து எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which company has topped 2021 LinkedIn டாப் ஸ்டார்ட் அப் இந்தியா லிஸ்ட்? ஸோ லிங்க்டின் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்கான லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்அகாடமி தான் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ எஜுகேஷன் செக்டர் ரிலேட்டடான ஆன்லைன் மூலியமாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ லிங்க்டின் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் அப் இந்தியா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அன்அகாடமி, செகண்ட் பிளேஸ்ல வந்து உடான் அப்படின்றது வந்து இருக்காங்க, அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வந்து கிரெட் சிஆர்இடி வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த உடான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ரீட்டைலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னா இந்த உடான் சைட்ல மூலியமாக தான் வந்து வாங்குவாங்க. ஓகேவா? நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிப்போம். பட் இந்த ரீட்டைலர்ஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த உடான் அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ லிங்க்டின் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அன்அகாடமி இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல உடான் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல கிரெட் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஓன் தி IBSF 6 ரெட் ஸ்னூக்கர் வேர்ல்ட் கப் சாம்பியன் 2021? ஸோ 2021ல நடந்த இந்த ரெட் ஸ்னூக்கர் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்கஜ் அத்வானி அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ரன்னரப்பா யார் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாபர் மாஷியா அப்படின்ற பர்சன். இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரியை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இவர் வந்து ரன்னர் அப் அண்ட் 6 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஹூ பேக் தி 2021 குளோபல் கோல்கீப்பர் அவார்ட் பை பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன்? ஓகேவா? ஸோ இந்த குளோபல் கோல்கீப்பர் அவார்டு இருக்கு இல்லையா, இதை வந்து யார் ப்ரெசென்ட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அவார்டு இந்த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபும்லே மேல்போ நிக்வா அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யாருக்கு? ஃபிமிலோ மேல்போ நிகாவோ அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து குளோபல் கோல் கீப்பர் அவார்டு அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைரோஸ் பசயா பேட்டர் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா குளோபல் சேஞ்ச் மேக்கர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குளோபல் சேஞ்ச் மேக்கர் அவார்டு யாருக்கு? இதே பெல் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அவங்க அந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழே தான் குளோபல் சேஞ்ச் மேக்கர் அவார்டு அப்படின்றத ஃபைரூஸ் வசா பீத்தர் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இவங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க. அண்ட் இந்த ஜெனிஃபர் கால்பஸ் அப்படின்ற பர்சனுக்குமே வந்து இந்த பெல் அண்ட் மெலிண்டா கேட் ஃபவுண்டேஷன்ஸ்ல வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன கேட்டகரியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து செப்டம்பர் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த பார்ட் 4 வீடியோவோடைய நம்ம செப்டம்பர் மந்த்க்கான ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸையுமே வந்து கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து RRB மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.